அனைவருக்கும் வணக்கம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்றுலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று பேப்பரில் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி டேட்டுக்கு 25/2/2025 அன்றைக்கு என்னெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு தினத்தந்தி பேப்பர் எடுத்திருக்கதா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே எந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிக்கணும்னு தோணுதோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறத வந்துட்டு ஒரு ரெகுலராக வந்துட்டு இந்த பழக்கத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த டைமில் உட்காந்துட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உட்காந்துட்டு ஒன்லைனில் இருக்கிற ஒரு புக்லெட்டோ இது மாதிரி வாங்கி ரெடி பண்ணிலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் வாங்கி அதை இப்போ டெய்லி படிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகே, நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? முதல்வர் மருந்தகங்களுக்கு வந்துட்டு மானியம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ முதல் மருந்தகம் வந்துட்டு 1000 மருந்தகங்கள் வந்துட்டு நேற்று தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அங்கே நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம்ல. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்துட்டு டைரெக்டாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த நேற்று பார்த்ததில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ நேற்று நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று இன்னொரு விஷயம் பார்த்துருந்தோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு தடை விதித்து ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு வரும் வரை காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இப்போ இந்த நியூஸ் பேப்பர் நான் படிக்கிறது வந்துட்டு ஜஸ்ட்டு என்னெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்துட்டு படிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு யதார்த்தமாக ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களும் இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஓகேங்களா? ஸோ கம்பைநல்லூர் அருகே சோகம், பட்டாசு ஆலை வெடித்து சிதறியதில் 3 பெண்கள் பலி, ஓகேங்களா? ஸோ கலெக்டர் போலீஸ் சூப்பரண்ட் நேரில் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி பட்டாசு ஆலைகள் வெடிக்கிறதும் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வெடி விபத்தில் வந்துட்டு நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் முதல் கோடை மழை தொடங்குகிறது. சேலம் நாமக்கல்லில் 28ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ கோடை மழை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜியாகிரஃபிலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வரலாம். ஸோ இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். நம்ம கோடை மழை எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ February 28 ஸ்டார்ட் பண்ணி March 3 வரைக்கும் வந்துட்டு 2 வரைக்கும் மழை இருக்கும், மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தென் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் அநேக இடங்களில் வந்துட்டு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வெப்பத்துடைய அளவு வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேயா? ஸோ அடுத்ததான் நேற்று நடந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய 77வது பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க, யாரெல்லாம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா கொண்டாட தடை இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ ஈஷா யோகா மையத்தில் வந்துட்டு சிவராத்திரி விழாவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு விட்டிருக்காங்க. இதை எதிர்த்து இதுக்கு வந்துட்டு யார் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவஞானன் அப்படிங்கிறவர் வந்துட்டு தாக்கல் செய்துள்ள மனுவில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவை வெள்ளையங்கிரி பகுதியில் வந்து ஈஷா யோகா மையம் மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான விதிமீறல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவராத்திரியை முன்னிட்டு விடிய நடைபெறும் இந்த நிகழ்வால் வெள்ளியங்கிரி வனப்பகுதியில் உள்ள இயற்கை சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படின்னும், அரசு நிர்ணயித்துள்ள 45 டெசிபல் ஒலி அளவை விட மகா சிவராத்திரி விழாவின் போது வனப்பகுதியில் கூடுதல் ஒலி மாசு ஏற்படுத்தப்படுகிறது. லட்சக்கணக்கானோர் கூடுவதால் கழிவுநீர் தேங்கி விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே வனப்பகுதியில் ஒலி மாசுபடுத்தும் ஈஷா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு அந்த மனுவில்.
அதுக்கு வந்துட்டு எதிராக வந்துட்டு நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விதிகள் வந்து பின்பற்றப்பட்டு தான் இந்த வந்துட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான தடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா வணிகப் பகுதியில் வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் ரூபாய் 1.10 10 லட்சம் கோடி ஓகேங்களா. ஸோ முதலீடு செய்யும் அதானி அவர்கள் வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் சர்வ முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருகிறது. அதில் பேசிய அதானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஓகேங்களா. ஸோ மத்திய பிரதேசத்தில் அதானி குழுமம் 1,10,000 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்திருக்காரு. சிமெண்ட் சுரங்கம், ஸ்மார்ட் மீட்டர்கள், அனல் மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்த முதலீடு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் 1,20,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறியிருக்காரு. மேலும் பசுமை ஸ்மார்ட் நகரம், விமான நிலைய திட்டம், நிலக்கரி வாயுவாக்கல் திட்டம் போன்ற குறித்து மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அத்துறைகளில் கூடுதலாக ரூபாய் 1,00,000 கோடி முதலீடு செய்வேன் என்றும் அதானி கூறியிருக்காரு. அத்துடன் பிரதமர் மோடியால் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டியிருக்கார். ஓகேங்களா. மும்பை பங்குச்சந்தை ஒரே நாளில் 856 புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்திய பங்குச்சந்தைகள் வந்துட்டு நேற்று தொடர்ந்து 5வது நாளாக வீழ்ச்சியை சந்தித்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஒரே நாளில் 856 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 74,454 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இது முந்தைய நாளை விட 1.14% வீழ்ச்சியாகும். இந்த வீழ்ச்சியிலும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கோட்டக் மஹிந்திரா வங்கி, மாருதி, நெஸ்லே, ஐடிசி ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் லாப பட்டியலில் இடம் பிடித்தன. ஓகேங்களா. ஸோ எல்லாம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கோட்டக் மஹிந்திரா, மாருதி, நெஸ்லே, ஐடிசி இதெல்லாம் வந்துட்டு லாபமாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ லாப பட்டியலில் இடம் பிடிச்சிட்டாங்க. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 242 புள்ளிகள் சரிந்து 22,550 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ஐடி துறை வருவாய் 5% அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்ப தொழில்துறை அமைப்பு நாஸ்காம் நடப்பு நிதியாண்டில் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையில் வருவாய் 5.1% அதிகரித்து 28,260 கோடி டாலராக உயரும் என்று நாஸ்காம் தலைவர் ராஜேஷ் நம்பியார் கூறியுள்ளார். ஓகேங்களா. ஸோ நாஸ்காமோட தலைவர் யார்? ராஜேஷ் நம்பியார். ஓகேங்களா. மும்பையில் நடந்த நாஸ்காம் தொழில்நுட்ப தலைமைத்துவ கூட்டமைப்பு கூட்டத்தில் இவர் இத்தகவலை தெரிவித்தார். அடுத்த நிதியாண்டில் இந்திய தகவல் தொழில்நுட்ப தொழில்துறையின் வருவாய் 6% அதிகரித்து 30,000 கோடி டாலராக உயரும் என்றும் அவர் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸோ நேற்று வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, தமிழகம் முழுவதும் 1000 மலிவு விலை மருந்தகங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 75% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், மருந்துகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெகுலராக சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து உட்கொள்கிறாங்க இல்லையா, ஸோ ரெகுலராக சாப்பிடும் பொழுது அதுக்கான விலை அவங்க வந்துட்டு மாதத்துக்கே வந்துட்டு 2,000 முதல் 3,000 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வயதானவர்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% வரைக்கும் வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின விஷயந்தான் கொடுத்துருக்காங்க. அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமும் கல்வியும் திராவிட மாடல் அரசின் இரு கண்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ மருத்துவமும் கல்வியும் வந்துட்டு திராவிட மாடல் அரசுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் அரசு சாதாரண சாமியான மக்களுக்கான அரசு என்பதற்கான அடையாளம் தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். ஓகேங்களா. ஸோ பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையை மாற்ற வேண்டும், அவர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தகங்களை திறக்க திட்டமிட்டோம். ஓகேயா. ஸோ ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவில் மருந்துகளை வாங்க வேண்டிய காரணத்தால் அதிகமாக செலவாகிறது என பலரும் கவலைப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு 1000 மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியிலையும் வந்துட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி மருந்தகங்கள் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே.
அடுத்ததாக பெண் பயணிகளின் பாதுகாப்புக்காக வாட்ஸ்அப் குழு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரயில்வே போலீஸார் வந்துட்டு திட்டமிட்டிருக்கிறதா வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ ரயில்களில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இடையிடையில நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ரெகுலராக பயணிக்கிற பெண் பயணிகளுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரயில்வே போலீஸார் வந்து திட்டமிட்டிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு கால் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ உடனடியாக அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 22,000 கோடி நிதி. ஓகேங்களா, பிரதமர் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வந்துட்டு 22,000 கோடி நிதி வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து விடுவித்திருக்காரு நேற்றைய தினம். பிரதமர் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக ரூபாய் 22,000 கோடியை பிரதமர் மோடி நேற்று விடுவித்தார். இதன் மூலம் தமிழகத்தில் 22 லட்சம் பேர் பயன்பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டம். ஓகேங்களா, பிரதமர் கிசான் நிதி உதவி திட்டம். ஓகே, ஸோ இது வந்துட்டு யாருக்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான திட்டம். விவசாயிகள் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ஆண்டுதோறும் 6,000 வழங்கி வருகிறது. ரூபாய் 6,000 வழங்கி வருகிறது. இந்த தொகை ஆண்டுக்கு 3 தவணையாக 2,000 வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் என்ற பெயரில் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் இதுவரை 18 தவணைகளில் தலா 2,000 வழங்கப்பட்டு இருக்கிறது. இதன் 19வது தவணை தொகையாக பிரதமர் மோடி நேற்று விடுவித்தார். ஓகே, ஸோ 19வது தவணை தொகையை நேற்று விடுவித்திருக்காரு. 24/2/2025 அப்போ 19வது தவணை தொகையை பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு விடுவித்திருக்காரு. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் 22 லட்சம் பேர் வந்துட்டு பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் விடுவித்த தொகை எவ்வளோ? 22,000 கோடி நிதி. ஓகேங்களா, இதன் மூலமாக வேளாண் துறை வந்துட்டு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நேற்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை வந்துட்டு தொடங்கி வச்சிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்துட்டு மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். அத்துடன் முதலீடு சார்ந்த மாநிலத்தின் 18 புதிய கொள்கைகளையும் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கௌதம் அதானி அவர்கள் வந்துட்டு 1.10 லட்சம் கோடி 1,10,000 கோடி வந்துட்டு முதலீடு செய்ய போகிறதா பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இதுவும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பிக்கை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதத்தின் வரலாற்றில் முதன்முறையாக ஒட்டுமொத்த உலகமும் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நிகழ்வு நடந்து வருகிறது. சாதாரண மக்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள், நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் என உலகம் முழுவதும் இந்தியாவை நம்புவதுடன் பாரதத்திடம் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றனர். உலகின் எதிர்காலம் இந்தியாவில்தான் உள்ளது. கடந்த வாரங்களில் வெளியான இதுபோன்ற கருத்துக்கள் முதலீட்டாளர்களிடம் ஆர்வத்தை அதிகரித்துள்ளன. பாரதத்தின் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கை குறித்த பல உதாரணங்களை என்னால் வழங்க முடியும். இதுபோன்ற கருத்துக்களும் சூழலும் மாநிலங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலங்களில் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்க கட்டுப்பாடு நீக்க ஆணையம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிக்கு மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ 10 ஆண்டில் 5 லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு முதலீடு செய்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. எரிசக்தி துறையில் ஏற்பட்ட இந்த ஏற்றத்தால் மத்திய பிரதேசம் மகத்தான பலனை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே சரியான நேரம். கடந்த ஜனவரி மாதத்தில் சுமார் 2 லட்சம் மின்சார வாகனங்கள் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டன. இது 90% வளர்ச்சியாகும். இது மத்திய பிரதேசம் ஒரு புதிய உற்பத்தி இடமாக மாறி வருவதை காட்டுகிறது.
இவ்வாறு வலுவான திறமை மற்றும் செழிப்பான தொழில்களுடன் மத்திய பிரதேசம் ஒரு விருப்பமான வணிக இடமாக மாறி வருகிறது. எனவே மாநிலத்தில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் விலகி இருக்காங்க. பார்த்துருந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். குடும்பத்துக்கு மேலாக கட்சியை நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான கடிதமும் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. ஓகே, ரூபாய் 880 கோடியில் ஜவுளி பூங்கா பணிகள் 2 ஆண்டுக்குள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜேந்திரன் பேட்டி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜாகிரம்மாபாளையத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 880 கோடி செலவில் ஜவுளி பூங்கா டெக்ஸ்டைல் பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க. சேலம் ஜாகிரம்மாபாளையத்தில் 880 கோடியில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் இந்த வாரம் தொடங்கப்படும் என்றும் இந்த பணிகள் 2 ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜவுளி பூங்கா சேலம் அஸ்தம்பட்டி பயணியர் மாளிகையில் நேற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நிருபர்களிடம் கூறுவதாவது: சேலத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசும்பொழுது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கவும் சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார். தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சேலம் ஜாகிரம்மாபாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக 119 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 880 கோடியில் அமைய உள்ள ஜவுளி பூங்காவின் பணிகள் அனைத்தும் சிப்காட் நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மகளிருக்கு 75% வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுக்குள் இது முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குனர் தகவல். திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டமிட்டு பணிகள் நடந்து வருகிறது என செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குனர் கூறினார். தமிழ்நாட்டில் சமண ஓவியங்கள். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இதனை முன்னிட்டு அங்கு மத்திய அரசினுடைய அரசு துறைகள் சார்பில் சிறப்பு கண்காட்சி மற்றும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் கண்காட்சி அரங்கில் தமிழ்நாட்டில் சமண ஓவியங்கள் என்ற நூலை நாகாலாந்து மாநில கவர்னர் இல கணேசன் வெளியிட செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் ராஜ் சந்திரசேகரன் பெற்றுக்கொண்டார். ஓகேயா? ஸோ 100 மொழிகளில் திருக்குறள். ஸோ அதுக்கப்புறமா சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்மொழி 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு மைசூரில் இந்திய மொழிகள் மத்திய நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதில் ஒரு துறையாக செம்மொழி தமிழாய்வு மையம் ஆரம்பிக்கப்பட்டது. பழங்கால கல்வெட்டுகள், நாணயங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்வது, உலக மொழிகளில் தமிழ் நூல்களை மொழிபெயர்ப்பதும் நோக்கமாக இந்த நிறுவனம் கொண்டுள்ளது. திருக்குறள் இந்திய மொழிகள், வெளிநாட்டு மொழிகள் என 3 மொழிகளில் மொழிபெயர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. இந்த பணி வருகிற அக்டோபர் மாதம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு பெருமை சேர்க்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம மொழியிலேருந்து, நம்ம தமிழ் மொழியிலேருந்து எடுத்து திருக்குறளை எடுத்து அவங்க 100 மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நமக்கு. அமெரிக்க சேவை அமைப்பின் 1600 பணியாளர்கள் நீக்கம். ட்ரம்ப் அரசாங்கம் அதிரடி. அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச சேவை அமைப்பின் 1600 பணியாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்து ட்ரம்ப் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆளுங்கட்சி படுதோல்வி. புதிய பிரதமராக ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் தேர்வு. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனியில் ஆளுங்கட்சி படுதோல்வி அடைந்து புதிய பிரதமராக ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் தேர்வு பண்ணியிருக்காங்க. பீட்டர் ரெனால்ட்ஸ் அண்ட் பார்பி. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கல்வி தொழிற்பயிற்சி வழங்கிய இங்கிலாந்து தம்பதி கைது. இங்கிலாந்தின் நார்தாம்ப்டன் ஷயர் பகுதியைச் சேர்ந்தவர் பீட்டர் ரெனால்ட்ஸ்.
79 அவர் மனைவி பார்பி 75 உடன் இணைந்து ஆப்கானிஸ்தானில் குடியேறினார். இந்த தம்பதியினர் கடந்த 18 ஆண்டுகளாக அங்குள்ள பாமியான் மாகாணத்தில் கல்வி மற்றும் சமூக சேவை ஆற்றி வருகின்றனர். இதற்கிடையே தாலிபான்கள் 2021 ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பெண்கள் உயர்கல்வி பயில தடை விதிக்கப்பட்டது. அதே சமயம் உள்ளூர் நிர்வாகத்தின் அனுமதியுடன் இந்த தம்பதியினர் தொடர்ந்து சேவையாற்றி வந்தனர். இதன் மூலம் ஏராளமான பெண்களுக்கு கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் தற்போது தாலிபான்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாலிபான்களால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயந்தான் இது. இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே இந்த காலகட்டத்திலையுமே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு உயர்கல்வி பயில தடை விதித்து இப்படி ஒரு நாடு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதுக்கு வந்துட்டு கைதும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒரு நாடு இருக்குது அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஓகே, சித்து அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி வந்துட்டு இன்னும் 15 சதங்கள் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு கோஹினூர் வைரம் போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய பந்து வீச்சு பயிற்சியாளர் ஸ்ரீராம் அப்படின்றவங்கள வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய ஆட்டம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா பி பிரிவு. ஓகேயா? ஸோ அதே ராவல்பிண்டி பிற்பகல் 2:30க்கு நடைபெறுது. விராட் கோலிக்கு பாகிஸ்தானுடைய கேப்டனும் வந்துட்டு பாராட்டு தெரிவித்திருக்காரு. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சூப்பர் ஓவரில் ஊபி வாரியர்ஸ் வெற்றி, பெங்களூருவை சாய்த்தது. ஊபி வீராங்கனை சோஃபி எக்லஸ்டோன் பந்தை விளாசிய காட்சியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெண்கள் கிரிக்கெட் ஓகே, 5 அணிகள் இடையிலான 3வது பெண்கள் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. நேற்றிரவு 9வது லீக்கில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ஊபி வாரியர்ஸுடன் மோதியது. இதில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணியில் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 6 ரன் சோபிகா விட்டாலும் டேனியா விட்டாக்கும் எலிஸ் பெர்ரியும் எதிரணியின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கினர். வியாட் 57 ரன்னில் கேட்ச் ஆனார். அடுத்து வந்த வீராங்கனைகளில் ரிச்சா கோஷ் 8 ரன் உள்பட யாரும் இலக்கத்தை தொடவில்லை. அதே சமயம் மறுபுறம் எலிஸ் பெர்ரியின் ரன் வேட்டை நீடித்ததால் ரன் ரேட் 8க்கு குறையாமல் நகர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்லஸ்டோன் இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ ஊபி வீராங்கனை எக்லஸ்டோன் வந்துட்டு 6 மழை பொழிந்திருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் நியூஸு, நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உலக அளவுலேயும் சரி தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி. ஓகே, அடுத்ததான் நம்ம நாளைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.